உட்காந்து உட்காந்து பேசுறியான்னு கேட்குறார் அவர். அது அது என்னை பார்த்தா அப்படி தெரியும் உட்காந்து அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் கோளாறு, ஒரு கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மி. அதனால் நடக்கும்பொழுது கொஞ்சம் நிதானமாக நடந்து வருவேன். எனக்கும் எல்வி சண்முகநாதன் டாக்டருக்கும் ரொம்ப நெருக்கம். ஏன்னா அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அதே நோய்க்கு நான் ஒரு நோயாளி. அந்த குளுக்கோமாங்கிற ஒரு இது அது, அதனால் மேற்கொண்டு பாதிக்காமல் அதை தடுத்து வச்சுருக்குறோம். அதனால் அது நடக்கிறத பார்த்துட்டு உட்காந்து பேசுறியா அப்படின்னு கேட்குறாரு அவர். வேறு ஒன்றும் இல்லை. அது முன்னாடி அங்கேயே உட்காந்து பேசலாம்னு தான் நினச்சேன். அங்கே மைக்கு வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு வேறு என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு விட்டார்கள். அதுக்கு மேலே மைக்கு வச்சா கீழே விழுந்துடும். அந்த நல்ல ஒரு துறை இருக்காரே, அவர் ரொம்ப இப்படி எதையாவது பண்ணி எங்களை ஏதாவது பண்ணுவார், ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி விட்டுருவார். அந்த மாதிரி அந்த அந்த இங்கே சரி இது ஒரு கௌரவமாக கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த கிரீடமும் மாலை, அந்த செங்கோல் கிரீடம், இது இங்கே அரை இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப கௌரவமாக கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம். நாங்கள் நிஜமாவே இந்த செங்கோல் இந்த கிரீடத்தை போட்டுக்கிட்டு அந்த கையில் ஒரு குடையை எடுத்துக்கிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு வைங்க. அங்கே மரியாதை கிடைக்குமா? இப்போ இங்கே வந்து மரியாதையை கொடுக்குற அந்த செங்கோலும் இதுவும் அங்கே போனால் மரியாதையை குறைச்சிரும். இப்படி ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறது தான் துறைக்கு வேலை. அவர் வந்து ஏதாவது இப்படி பண்ணிடுவார்னு தெரியும். இந்த விருதே வந்து அவர் ஐவி அவர்களுக்காக, வீரபத்ரன் அவர்களுக்காக தான் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணது. அப்புறம் பத்திரிகை பார்க்குறேன் ஏன் பேரையும் போட்டிருக்கு. அதில் எப்படி போட்டாருன்னா, சரி அது எதுக்கு போட்டாருங்கிறது அப்புறம் தான் தெரியுது. இந்த நாலு தடவையாக வந்தேன் போனேன் அப்புறம் என்னாரு, அப்புறம் பேசும்பொழுது அவங்க யாரையும் சொல்லி அவங்க காசு வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார்ல. நான் இது வரைக்கும் அவர் வந்து நான் வந்து இது வரைக்கும் என்னுடைய சொந்த செலவில் தான் வந்து போயிட்டுருக்கேன், காசுலாம் வாங்குறதில்ல. அது இப்படி வந்து அதுக்கு பதிலாக தான் இதெல்லாம் கொடுத்துட்டார். பணத்தை விட இது கொஞ்சம் சீப்பு. இப்போ பேசுகிறவங்களுக்கு பணம் கொடுக்குறதுன்னா அதை விட இதுக்கு கிரயம்லாம் போட்டிங்கன்னா சீப்பாக முடியும். அதேமாதிரி ஒரு பட்டம் கொடுக்குறதும் அதை விட சுலபம். அதனால் மனிதநேய மாமணின்னு அது அவ்வளோ சுலபமாக கொடுத்துட்டார். அதனால் இப்போ இது மூலமாக சுத்தமாக காசு இல்லைங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டார். இப்படி என்ன வந்து ஒன்றும் இல்லாதவனை ஆக்கி அவர் இதே தான் பண்ணுறார். எல்லாம் இது மட்டும் இல்லை, மற்ற கூட்டங்கள்லையும் ஏதாவது பேசணுன்னா தஞ்சாவூருக்கு வந்திருந்தார். அங்கே முக்கியமானவங்களாம் வந்திருந்தாங்க. அங்கே உள்ளவங்கள்ட்டையும் இவர் வந்து பணமே வாங்க மாட்டார் சார், காசு வாங்க மாட்டார் சார். அவர் மேடையில் ஏறி கொடுத்தாலும் வாங்க மாட்டார், நீங்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டார்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். உண்மை என்னன்னா, நான் கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. அது சும்மா நான் வந்து ஒரு தொழில்முறை பேச்சாளர் கிடையாது, வெளியில் போய் விதமாக பேசுறதும் கிடையாது, அது மாதிரி பழக்கம் இல்லை. சும்மா ஏதோ வந்து கொஞ்சம் வேடிக்கையாக ஏதாவது சில ஜோக்கெல்லாம் சொல்கிறது வழக்கம். வேற ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பேசிலாம் பழக்கம் இல்லை. இப்போ ஒரு மற்ற பேச்சாளர்கள் மாதிரி அவங்கெல்லாம் ஒரு தொகை கேட்குறாங்கன்னா அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேச முடியும். இனிமே என்னுடைய வாழ்நாள் பூரா பொன்னாடை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. பொதுவாக பொன்னாடை வந்து எங்கேயும் அதிகமாக நான் அதிக கூட்டத்துக்கு போகாததுனால எனக்கு பொன்னாடைகள்லாம் யாரும் போத்துறதில்லை. எதுவும் வேணாங்கிறது பொன்னாடையும் வேண்டான்னு விட்டுருவாங்க. அது மாதிரி பண்ணிடுறது. அந்த இருந்தாலும் இது ஒரு அன்பு. ஈரோட்டுக்கு வந்தால் அந்த இது மாதிரி பொன்னாடை கொடை இதெல்லாம் நிறையா கிடைக்குது. இவர் இந்த கொடை நண்பர் வந்து இது முதல் தடவை இல்லை, இது 3வது கொடையோ 4வது கொடையோ தெரியல, எனக்கு கொடுத்துருக்கிறார். 4வது கொடை கொடுத்துருக்கிறார். அதனால் எங்கள் வீட்டில் இப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொடையாக தொங்கும் வரிசை. இதெல்லாம் அதான் அன்பை வெளிப்படுத்துகிறதுக்காக அப்படி செய்கிறாங்க. அது எங்களுக்கு என்ன சங்கடம்னா, இதையெல்லாம் இனிமேல் தூக்கிட்டு ரயிலில் போய் சேரணும் பாருங்க, அது கஷ்டம். அதனால் உங்கள்கிட்ட நான் வந்து ஈரோட்டில் உங்ககிட்டையும் நகைச்சுவை மன்றத்துக்கிட்டையும் நாங்கள் வர்றது வெறும் அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிட்டு வரோம். வேற இது மாதிரி சுமைகளை எதிர்பார்த்துக்கிட்டு வரல. இப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் சும்மா வர்றதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு விலை போட்டு கொடுத்தது மாதிரி ஆயிட்டுது. அதுக்கு ஒரு வேல்யூ மாதிரி இது. அதனால எதுவுமே தர வேண்டாம். 5வது தடவை என்ன கூப்பிடுற அபிப்பிராயம் இருந்தா அவர் எங்களுக்காக எதையுமே சாப்பாடு கூட போட வேண்டாம், நாங்களே
அப்படி வளரும். அவங்க வீட்டில் போய் அவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப துறையை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டப்படுறாரு இதை நடத்தணுங்கிறதுக்காக. சொந்த காசெல்லாம் நிறைய செலவு பண்ணுறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் எதுக்கு அனாவசிய செலவுன்னு சொல்லி நானே சண்டை போட்டேன். நீங்கள் செலவு பண்ணி இந்த என்ன சார் ஜனங்களை சிரிக்க வைக்கிறோம், அது ஒரு சேவை தானே, அதுக்கு செலவு பண்ண என்ன அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. சரி செலவு பண்ணுங்க, இது அனாவசிய செலவெல்லாம் குறைக்கலாம்ல. இப்போ இந்த கிரீடம் செங்கோல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த செலவையெல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது உபயோகமாக செலவு பண்ணலாமேன்னு சொன்னேன். அது என்னமோ அவருக்கு இப்படி ஒரு இது பரவாயில்ல. அதை அதனால் இந்த செங்கோல்லாம் அவர்கிட்டே திருப்பி போகும்பொழுது அவருக்கே போட்டு விட்டுட்டு அவர் கையிலேயே கொடுத்துட்டு தான் போகணும். ஆனால் தயவு செய்து அந்த கொடுத்த பட்டத்தை திருப்பி கேட்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ கை தவறி கொடுத்துட்டு போடாது அப்படின்னு கேட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி பண்ணுறது இந்த வேடிக்கை, இந்த சிரிப்பு அது சொன்னாங்க இல்லையா, அதாவது மனுஷனுக்கே நமக்கு வந்து இயல்பாக நடக்கக்கூடியது இந்த ரெண்டு விஷயம். அதாவது நடக்கிறது, நம்ம நடக்கிறோம் பாருங்க, இந்த நடக்கிறது சிரிக்கிறது, இது ரெண்டும் இயற்கையாக நடக்கணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் சரியாக வேலை செய்யறதுக்கு அந்த காலில் மட்டும் பாதத்தில் அழுத்தம் கொடுத்தா போகிறோம். அதுக்காக தான் இந்த பிரகாரத்தில் நடக்கிறது, வெளியில் நடக்கிறதுல. அது மனுஷன் வந்து சாதாரணமாக நடக்காமல் இருக்க முடியாது. அதனால் நடந்தால் போதும், உடம்புல இருக்கிற உறுப்புலாம் சரியாக வேலை செய்யுமா. அது எல்லாமே அழுத்தம் வந்து கால் பாதத்தில் போய் முடியுது. அது அப்படி இயற்கை வந்து அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பேட்டரி சார்ஜ் பண்ணுறது மாதிரி நடந்தால் போகிறோம். நாம் என்ன பண்ணிவிட்டோம், நடக்கிறதுக்கு பதிலாக வாகனங்களை கண்டுபிடிச்சிட்டோம். சைக்கிளு, காரு, அது இதுன்னு கண்டுபிடிச்சதுனால நடக்கிறது குறைஞ்சி போச்சு. இப்போ இயற்கையாக நடக்க வேண்டிய அந்த நடைங்கிறது இப்போ ஒரு எக்ஸசைஸ் ஆகிட்டுது. அது வந்து ஒரு நடை பயிற்சின்னு கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணுமா. நான் சாதாரணமாக நடக்கிற வேலை அது ஒரு பயிற்சின்னு கொடுத்து அந்த உடம்பு ஆரோக்கியத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் சிரிப்பும் இயற்கையாக நடக்க வேண்டிய ஒன்று. அதுக்கு இப்போ நகைச்சுவை மன்றம்னு ஒன்று ஏற்படுத்தி சிரிப்பை உண்டு பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிண்டு வேடிக்கை காட்டி ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. இது சிரிப்புங்கிறது இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த விலாக தொட்டால் சிரிப்பு வருதுல்ல, அது வந்து இது ஒரு மருத்துவ மையமாக. இந்த விழாவில் தொட்டால் ஏன் மனுஷன் சிரிக்கிறாங்கிறத பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க. அது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் சொன்னார், அது இந்த இடத்துல இருக்கிற மென்மையான நரம்புகள் அங்கே போய் முடியுது, மூளையில் சிரிப்பை உண்டு பண்ணுற இடத்துக்கு. அதனால் இங்கே வந்து தொட்டோம்னா அங்கே போய் சிரிப்பை உண்டு பண்ணுது. அதனால் விழாவில் மென்மையான நரம்பு வந்து முடியுது, இது தொட்டதும் அந்த செய்தி மூளைக்கு போய் சிரிக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் வந்தவர் இன்னொருத்தர் அதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணவர் கேட்டார், சரி நான் ஒத்துக்கிறேன், விழாவில் இங்கே தொட்டால் அந்த மென்மையான நரம்புகள் மூளைக்கு போய் சிரிப்பை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். அது ஏன் நானே தொட்டுக்கிட்டா ஏன் சிரிப்பு வரலன்னார். அப்போதான் தெரிஞ்சது முதல்ல கண்டுபிடிச்சதும் பொய்ன்னு, தப்புன்னு. இப்போ என்னன்னா இது வரைக்கும் தெரியாத ரகசியம். அது மனுஷனை வந்து இந்த இடத்துல தொட்டா ஏன் சிரிக்கிறாங்கிற ரகசியம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது என்ன சொல்றாங்க ஒரு யூகத்தில், என்ன இது வந்து ஒரு மருத்துவ மையம், இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு மருத்துவ மையமா. இது மாதிரி கிச்சு மூட்டியே நோய்களை குணப்படுத்திக்கலாம் சிரிப்பு உண்டு பண்ணி. இயற்கையாக உடம்புல ஏதாவது இந்த இடத்துல பட்டா சிரிப்பு வந்துடுதுல்ல, அது வந்து அதனால சிரிப்பும் நடையும் வந்து இயற்கையாக நடைபெற வேண்டிய ஒரு விஷயங்கள். அதுக்கு வந்து இப்போ ஒரு பயிற்சி, நடைப்பயிற்சி, அதே மாதிரி சிரிப்பு ஹியூமர் கிளப்பு அதெல்லாம் ஏற்படுத்த வேண்டிய அளவுக்கு நாம் வந்து இறுக்கமாயிட்டோம். மனசு இறுக்கமாயிட்டுது, டென்ஷன் ஆகிட்டுது. அதனால தான் இவங்களுக்கெல்லாம் வேலை. இப்போ 67 மாசமாக நடத்த வேண்டியதாக போச்சு பாருங்க. அப்படி பண்ணி சிரிப்பை உண்டு பண்ண வேண்டியிருக்குது. இல்லைன்னா அதுதான் இது வந்து மருத்துவ மையம். மனிதனுடைய விழாப்புறம் வந்து ஒரு மருத்துவ மையம்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதனால் சிரிப்பு வந்து இயல்பாக நடக்கணும். அதனால தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் டாக்டர்கிட்ட கூட அதை சொன்னாங்கன்னு. அதாவது மனுஷன் வந்து ஒரு குழந்தைகளை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசில் நம்ம பிறந்து 6 வாரத்தில் தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. நம்ம பிறந்து 6 வாரம் 1.5 மாதத்துல தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் ஒன்றும் விவரமாக சிரிக்க தெரியாது. அதனால் ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான். இதெல்லாம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி டாக்டர்கள், குழந்தை நிபுணர்கள், ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குது. நம்மெல்லாம் 15 தடவை சிரிக்கிறோமா. அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தாச்சு. அதனால தான் இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 தடவை சிரிக்க வேண்டிய குழந்தைத்தனம் அப்படியே குறைஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. சிரிப்புக்கு வந்து ஜோக்கே தேவைப்படாது. நான் சொன்னல இயல்பான விஷயம்னு, சிரிப்புக்கு ஜோக்குன்னு ஒன்று தேவையே படாது. அது வந்து இந்த நம்ம காலங்காலமாக சிரிப்பு வந்து சிறைப்பட்டு போயிருக்குதான் நம்ம உடம்புல. எப்படின்னா, ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல்,
ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது மரியாதை குறைவான செயல்னு போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதனால சிரிப்புங்கிற அந்த செயல் வந்து சிறைப்பட்டு போச்சாம். நான் இப்போ என்னன்னா மரபு ரீதியாவே ஜெனட்டிக்காவே நாம சிரிச்சா யாராவது தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. ஒரு சாவியை போட்டு திறந்து விட்டு அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளில கொண்டு வர வேண்டியிருக்குதான். இதுதான் இப்ப நடக்கிறது. வேற சிரிப்புக்கும் ஜோக்குக்கும் சம்பந்தமே இல்லை. சொல்லப்படுகிற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் உங்களுடைய இயல்பான சிரிப்புத்தன்மையை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குங்கிறது ஒரு சாவியா உபயோகப்படுது. இதுதான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறது. வேற சிரிப்புக்கு வந்து ஜோக்கு தேவைப்படாதுங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுன்னா, வெறும் சத்தமே கூட சிரிப்பு உண்டு பண்ணும். ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு, அதுகிட்ட போய் இப்படி கையை தட்டுங்க சிரிக்கும். அது என்ன ஜோக்காது? வெறும் ஒரு தட்டுறோம், கையை தட்டுறோம், அந்த வெறும் சத்தம் வந்து சிரிப்பை உண்டு பண்ணுதில்ல, அதுதான் இயல்பு தன்மை, நம்மளுடைய இயல்பான தன்மை. ஒரு ரோஜா பூவை பார்த்தா சிரிப்பு வரணும், ஒரு வெளிச்சத்தை பார்த்தா சிரிப்பு வரணும், ஒரு சத்தத்தை கேட்டா சிரிப்பு வரணும், ஒரு குருவி கத்துறதை பார்த்தா சிரிப்பு வரணும். இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம இப்போ ஒரு ஹியூமர் கிளப்னு ஒன்று வச்சு ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிக்க வைக்கிறது அவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இறுகி போச்சு மனசு. அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னாங்க. ஒரு சத்தம், ஒரு குழந்தைகிட்ட கிளுகிழப்பை ஆட்டுங்க, ஒரு குழந்தை மூஞ்சிக்கிட்ட சிரிக்குது, கிளுகிழப்பை சத்தம் அது சிரிக்கும். ஆனா அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க, கோவம் வந்துடும், அடிக்க வந்துடும். ஏதோ குச்சி கிடந்த மாதிரி கொடா இருந்துன்னு எடுத்து குத்தி விடுவாரு. ஏன் அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டாரு. சின்ன வயசுல ஒரு கிளுகிழப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே கிளுகிழப்ப சத்தத்துக்கு கோவப்படுற அளவுக்கு மாறி போயிட்டார். இப்படி இந்த மாற்றம் வரப்படாதான். வயசான காலத்திலே கிளுகிழப்பை ஆட்டினா சிரிக்கணும். அப்படி இருந்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இங்க வந்திருக்கிற பெண்கள்லாம் வீட்டுல ஒரு கிளுகிழப்பை வாங்கி வச்சுங்க. இனிமே வீட்டுக்காரர் கோபமா வந்தாருன்னா முகத்திட்ட போய் அப்படி இப்படி ஆட்டி பாருங்க. அவர் சிரிச்சுட்டாருன்னு வைங்க, பயப்படவே வேண்டாம். அவர் இயல்பு தன்மை மாறாம இருக்காருன்னு அர்த்தம். நீங்க கிளுகிழப்பை ஆட்டினது டென்ஷன் ஆயிட்டாருன்னு வைங்க, உடனே இசிஜி எடுத்து பார்க்கணும். அது ஏதாவது இருதயத்துல கோளாறு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பேசிக்கிறதுக்கு வேடிக்கையா இருக்கே தவிர இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற உண்மைதான். அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கே காரணம் இந்த இயல்பான சிரிப்புத்தன்மை குறைஞ்சதுதான். அதனால்தான் அந்த தன்மையை மறுபடியும் உண்டு பண்ற பெரிய முயற்சியில தான் இது மாதிரி நகைச்சுவை மன்றங்கள்லாம் இப்ப ஈடுபடுத்து. இப்ப எல்லா இடத்துலயும் நகைச்சுவை மன்றம் ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னையில வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல நகைச்சுவை மன்றம், இப்படி போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்கன்னு எல்லா ஆபீஸ்லயும் நகைச்சுவை மன்றம்னு ஆரம்பிச்சு, அதை ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு உண்டு போகும், கொஞ்சம் கிச்சு மூட்டிட்டு போங்க சார்ங்கிறது மாதிரி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் 4 வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 2 பேருக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது இந்த ஊர்ல. இங்க வந்து பேசி, ஆனா எனக்கு வர மாட்டேங்குது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நகைச்சுவை மன்ற தலைவர் ராஜவேலுக்கு வரமாட்டாங்க. இது என்னன்னு தெரியல. எங்க 2 பேருக்கும் உபதேசம் பண்றமே தவிர எங்களுக்கு சிரிக்க தெரியல. அது அதனால நாங்களும் அப்பப்ப செக் பண்ணிக்கிறது நல்லது. இசிஜி எல்லாம் எடுத்து பாத்துக்கணும். அது அப்படி அந்த சிரிப்பு. அதான் இவர் கேட்டாரு, சுரதான்னு ஒரு கவிஞர் இருந்தார்ல, சுரதா, அவரும் நானும் ஒரு மேடையில் இருக்கும் பொழுது இப்படி பேசிட்டு இருந்தோம். அப்ப எல்லாரும் வந்து கேட்டாங்க, ஏன் சார் நீங்க என்னமோ பேசுறீங்க, நீ சிரிக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு என்கிட்ட வந்து, ஏன் உனக்கு சிரிப்பு வரமாட்டேங்குதான்னு கேட்டார் இவர் சுரதா என் பக்கத்துல இருந்து. ஆமாங்க சார், நான் பேசுறேன், எனக்கு வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்னேன். நீ அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஏன் பொடிமட்டை தும்மக்கூடாது அப்படின்னாரு. பொடியை போடுறவன் தான் தும்மணுமே தவிர பொடிமட்டை தும்மக்கூடாது. அதனால நீ சிரிக்காம இரு. அவர் இந்த ஓமை கவிஞர் இல்லையா, அதை அப்படியே அழகா அப்படி சொன்னார். அதுல இருந்து நான் ரொம்ப புடிவாதமா சிரிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி அந்த இயல்பான தன்மையிலேருந்து நம்ம மாறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இப்ப நம்ம எத்தனையோ எல்லாரும் ஏதோ வேலையில இருக்கீங்க, எத்தனையோ துறைகளில் ஈடுபட்டிருக்கீங்க. ஆனா அந்த அந்த இயல்பு தன்மை மாறாம வச்சுக்கணுமா. அதாவது சிரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்ததுன்னா சிரிச்சிடணும், அதுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. அதுதான் வாழ்க்கையில சுகமா இருக்கிறது வழி. ஏன்னா குழந்தை தன்மை தான் இருக்கு. குழந்தைத்தனமா நடக்கப்படாதான். ஆனா குழந்தை தன்மைங்கிறது இருந்துகிட்டே இருக்கணுமா. குழந்தைத்தனம்ங்கிறது வந்து வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. சைல்டு லைக் சைல்டிஷ் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்தில். அது மாதிரி குழந்தை தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், குழந்தைத்தனமாக வாழாதீர்கள். அதுதான் குழந்தைத்தன்மை. அது வந்து எப்போதும் இருக்கும், அது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அந்த குழந்தைத்தன்மை மாறாம இருக்கணுமா கடைசி வரைக்கும். அப்படி இருந்தா ஹார்ட் அட்டாக்லாம் வராது. இயல்பு தன்மை மாறாம வாழ்க்கைய வந்து இல்லைன்னா என்ன ஆகும்னா, சிரிக்கிறதுக்கு அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டே வரோம்னு வைங்க, ஒரு கட்டத்துல அப்புறம் ஒரே அடியா சிரிக்க ஆரம்பிச்சிடும் தனியா உட்காந்து.
பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அது 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 என்ன மொத்தமாக சேர்ந்து வந்துடும். தினம் 200 தடவை சிரிக்க வேண்டியது அப்படியே சேர்ந்து சேர்ந்து அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தொடர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அது அப்படி சில பேருக்கு மனநோய் வந்துடும். அது சொல்லுவாங்க மனநோய் இதை பற்றி. ஏன்னா அந்த இந்த இந்த உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்களாம். அதாவது ஒரு ஒரு இதே சொல்லுவாங்க, சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு உபதேசம் இந்த நூற்றாண்டில். ஏன்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சுமையோடு இருந்தோமோ டென்ஷனோட அது 40 பங்கு இப்போ அதிகமாகிருக்குதான். 400 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மனசு வந்து இறுக்கமாயிட்டுது, டென்ஷன். என்ன காரணம்னா புது புது அறிவியல் கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோம்ல, அது வந்து அதில் சௌகரியமும் இருக்குது அசௌகரியமும் இருக்குது. இப்போ இந்த மைக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பவர் கட்டுன்னா டென்ஷன் ஆகிறோம். இது நின்று போடும் உடனே டென்ஷன். லைட்டு நின்று போச்சுன்னா டென்ஷன் ஆயிடும். மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுனால தானே. மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிக்கலைன்னா பவர் கட்டுனா என்னென்னு தெரியாது நமக்கு. அது மாதிரி புதுசு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய இது ரொம்ப இதாகிடும். இப்போ அதனால் அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு உபதேசம் சொல்லுவோம். அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா, பைத்தியம்னாவே சித்த சுவாதீனம் இல்லாமல் போகிறது தான். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரர்கிட்டயோ வீட்டுக்காரம்மாட்டி யாரை கேட்குறீங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் 23ன்னு சொல்லிடுறாருன்னு வைங்க. உங்கள் வீட்டுக்காரரை கேள்வி கேட்குறீங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன, 23ன்னு சொல்கிறார். 24ன்னு சொல்லணும், 23 சொல்கிறார். உடனே நீங்கள் அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. பரவாயில்ல, எங்கள் வாத்தியார் 24ன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, உங்கள் வாத்தியார் 23ன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு போல் இருக்கு. ஒன்று தானே வித்தியாசம். அதுவும் வாய்ப்பாட்டிலேயே எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா, பரவாயில்ல அப்படின்னு போகணுமா. இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. 24 தான் சரிங்கிறது சித்த சுவாதீனம். 23ன்னு சொல்கிறாரு, அதை ஒத்துக்கிறோம் பாருங்க, அதான் பைத்தியத்தன்மை. அந்த மனோபாவம் வந்து குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி வெளி உலகத்திலையும் இருந்ததுன்னா டென்ஷன் வராது, இருதய பாதிப்பு வராது. இப்போ அதாவது ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் போனான், ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறதுக்கு ஒருத்தன் அப்ளை பண்ணால் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு தான் அவங்க கேள்வி கேட்டாங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னடான்னு. இவன் 23ன்னு சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிவிட்டான். பேங்க்கில் உத்தியோகம், இன்டர்வியூ சொல்லணும்ல கரெக்டாக, 23ன்னு சொல்லிட்டான். வெளில வரும்பொழுது யோசிச்சான், ஆகா இது ஒரு சின்ன கணக்கு, 8 × 3 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு கேட்டாங்க, நம்ம 24 பதிலாக 23ன்னு சொல்லிவிட்டோம் வாய் தவறி. நிச்சயமாக நமக்கு இந்த பேங்க்கில் வேலை கிடைக்காது. ஏன்னா பேங்க் உத்தியோகத்தில் இது கூட தெரியலன்னா எப்படி பேங்க்கில் வேலை கொடுப்பாங்க, நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு போயிட்டான். ஏதோ உளறிட்டோம்னு போனால் ஒரு 10 நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது அவனுக்கு, வந்து வேலையில் சேர்ந்துக்கிடான்னு. அப்போ நினச்சானா, சரி நம்ம பதில் சொன்னதை அவரும் சரியாக கவனிக்கலை போல இருக்கு, இந்த கேள்வி கேட்டவரும். இது அவர்கிட்ட இப்போ நம்ம சொல்லக்கூடாது உண்மையை, நம்ம நேராக போய் வேலையில் சேர்ந்துக்குவோம். வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட உண்மையை சொல்லுவோம், அதான் சரி அப்படின்னு சொல்லி நேராக வேலையை போய் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு பேசாமல் கம்முன்னு இருந்தான். வேலை நிரந்தரமாச்சு, நிரந்தரமாக நியமன உத்தரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உட்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு கேட்டீங்க, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்கள் அது சரியாக கவனிக்கலை, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதனால். அப்போ அவர் சொன்னாரா மேனேஜர், அப்படி இல்லைப்பா, நீ அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ மொத்தம் 294 பேர் வந்தாங்க இன்டர்வியூக்கு அன்னைக்கு. நான் அந்த 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு. நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் ஒன்றும் தப்பாக பண்ணிப்பில்ல கொடுத்துடல, அதனால் இருக்கிறதுல நீ கட்டிக்காரன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ஏமாந்ததான் நினைக்காதேன்னாரான். இது எதுக்குன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா, பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாது. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சருங்கிறது ஒரு தத்துவம். வாழ்க்கை கலையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லாம் சரியாக இருந்தால் சரி தான். இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஏதோ கிட்டத்தட்ட சுமாராக சாப்பிட்றாப்புல இருந்தால் போதும், அது ரொம்ப பிரமாதமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி அறிவியலில் துல்லியம் முக்கியம். சயின்ஸு அறிவியல் விஷயங்களில் வந்து துல்லியம் தான் முக்கியம், அதில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கக்கூடாது. சயின்ஸ்லாம் துல்லியம் தான் முக்கியம். வாழ்க்கைங்கிற கலையில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் முக்கியம். அறிவியல் எப்படின்னா, இப்போ ஒரு ராக்கெட்டை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறோம்னு வைங்களேன், அது தவறி போய் புதனில் இறங்கி விடுது,
பரவாயில்ல, ஒன்று தானே வித்தியாசம், நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர்னு போடக்கூடாது. அறிவியலில் வந்து துல்லியம் முக்கியம். வாழ்க்கைங்கிற கலையில் கிட்டத்தட்ட சரியாக நீங்கள் நினைக்கிறது மாதிரி 100% நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரியே உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ இருக்க முடியாது. அதை அந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்குற மனோபாவம் வந்துட்டுதுன்னு வைங்க, பிரச்சனையே வராது வாழ்க்கையில். ஆனால் அது நம்ம நினைக்கிறது மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். சுத்தமாக 100% அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது. அதனால தான் சண்டை சச்சரவு. பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. நானாக என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, எதிரில் பார்க்குறது நான் வரைஞ்ச உருவத்தை மாதிரியே இருக்கான்னு நான் பார்க்குறேன். அப்படி ஒத்து போச்சுன்னா அது பர்ஃபெக்ட்டுன்னு ஒத்துக்கிறேன். அது ஒத்து போகலன்னா அது சரியில்லைங்கிறேன். அது கோளாறு நான் வரைஞ்சத்தில் இருக்கே தவிர அந்த பொருள் இல்லை. அதுதான் முக்கியம். அதுதான் வாழ்க்கையினுடைய நுணுக்கமே. அதுதான் அழகுங்கிறது. அப்படி தான் அழகுன்னு ஒன்று வெளியில் ஒன்றும் கிடையாது, பொருளில் கிடையாது. அழகாய் இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு பிரியமாக இருந்தால் அது அழகாக தெரியும், பிரியம் இல்லைன்னா அழகாக இருக்காது. அதனால் அழகுங்கிறது நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையாங்கிறத பொறுத்து அமையதே தவிர பொருளில் உள்ள விஷயம் கிடையாது. அது அழகாக இருக்கும். அதான் அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது. அந்த மனோபாவத்தை குடும்பத்தில் நாம் உண்டு பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் அந்த டென்ஷன் இருக்காது. எப்போதும் அந்த சிரித்து வாழணுங்கிறாங்க இல்லையா, அந்த இயல்பு தன்மையோடு நம்ம வாழறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். அது சொல்லுவாங்க நிறையா. சின்ன சின்ன ஒரு நல்ல குடும்பங்கிறது எப்படி இருக்குன்னா, அனுசரித்து போகணும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், சந்தேகம் கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். குடும்பத்தில் சந்தேகம். அவன் என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும், டே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறிய, அந்த பொண்ணுக்கு காது சரியாக கேட்காதுரா அப்படின்ட்டாங்களாம். இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆகா, நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு காது சரியாக கேட்கலன்னு சொல்கிறாங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறான். நேராக போய் உனக்கு காது கேட்குமா அப்படின்னு கேட்டால் சண்டை வந்துடும். இது எப்படியாவது சோதனை பண்ணணும்னு வெளியில் போகிறது மாதிரி போனான். வெளியூருக்கு போன வெளில எங்கேயோ கடத்தரு போனது மாதிரி போயிட்டு திரும்பி வந்தான். திரும்பி வந்து தெருவில் நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆஹா, நம்ம கேட்டது தப்பு, சரிதான், காது கேட்கல மனைவிக்குன்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது வீட்டுக்குள்ளே வந்து நின்று 2வது தடவையாக கேட்டான். வாசலுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா 2வது தடவையும் பதில் வரல. சரி, ஏமாந்து போட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அடுப்பங்கரைக்கு போனான். அடுப்பங்கரையில் அந்த பொண்ணு ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கு, சமையல் பண்ணிகிட்டு இருக்கு. அது சமையல் பண்ணிகிட்டு இருக்கு, அது காதுகிட்ட போய் இப்படி வச்சுக்கிட்டான் கையை. இப்படி கையை வச்சுக்கிட்டு வேகமாக கத்துறான். 3வது தடவை இன்றைக்கி என்ன சாம்பார்னு 3வது தடவை கத்துறான். அது கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை. மெதுவாக திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லுது, 3வது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு. இவனுக்கு காது கேட்கல, இவன் போய் அதை சந்தேகப்படுறான். குடும்பத்தில் இப்படி தான் பிரச்சனை வரும். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற குறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க பேரில் குறைய கண்டுபிடிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், முதல்ல அடுத்தவங்க குறைய கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் சிக்கல். குடும்பங்கிறது ரொம்ப அழகாக நடத்த வேண்டிய, வாழ்க்கையில் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தார், கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தார். அவரை அழைச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன், இன்னொரு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். அவர் வீடு இருக்கிற இடம் தெரியாது, அதனால் அழைச்சிட்டு போகிறேன். அந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் ஒத்து போகிறதில்ல, அடிக்கடி சண்டை வரும். அந்த வீட்டில் கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்கணும். நான் அழைச்சிட்டு போகிறேன் இவரை, இந்த ஒரு பெரியவரை. அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறவங்கன்னு தெரியும் அவருக்கு. போய் உட்காந்தோம், காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்போ அவங்க அந்த கணவன் மனைவி 2 பேரையும் கூப்பிட்டாரு. 2 பேரையும் கூப்பிட்டு, இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன், நீங்கள் ஜெயிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா அப்படின்னாரு. நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். என்ன போட்டி அப்படின்னா, ஒரு நூல் கொண்டு வாங்க, தைக்கிற நூல், சாதாரண நூல் கொண்டு வாங்கினதான் ஒரு இவ்வளோ நீளம் நூல் கொண்டு வந்து கொடுத்தது அந்த அம்மா. இந்த நூலை வந்து அறுத்துடணும், முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டார். இது என்ன பெரிய வேலை, இது அறுக்கிறது சாதாரண பட்டுன்னு இழுத்தா போயிடும், இதை அறுத்துட்டா 100 ரூபா அப்படின்னாரு. நான் இருக்கிறேன் 2 பேரும் வந்தாங்க, அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரனும். நீ 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஒரு பக்கத்தை பிடிங்க, நான் ஒரு பக்கத்தை பிடிச்சிக்கிறேன், நான் இழுக்கிறேன், நீ இழு. நீங்கள் 2 பக்கமும் 2 பேர் சேர்ந்து அந்த பக்கத்தை பிடிச்சிட்டு இழுங்க, நான் பிடிச்சிட்டு இழுக்கிறேன், அறுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா ஆளுக்கு 100 ரூபா தரேன்ருக்காரு. அவங்க ரொம்ப உற்சாகமாக அந்த பக்கத்தை 2 பக்கமும் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. இவர் வந்த பெரியவர் ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டாரு. இழுத்தாருங்க அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப பலமாக இழுக்க ஆரம்பித்தாங்க. இவர் இழுக்க விட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. பின்னாடியே இழுத்து சுற்றி வராங்க, இவர் பின்னாடியே போயிட்டே இருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு, அறுக்கவும் முடியல. அப்புறம் எடுத்து விட்டு, இதுதான் வாழ்க்கை, இதை புரிஞ்சுங்க, உங்களுக்கு உள்ள சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார்.
அதான், அதாவது ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் அது எவ்வளவு மெலிசான நூலாக இருந்தாலும் யாராலையும் இருக்க முடியாது, லேசான இருக்கணும். அதை அவர் உதாரணமாக செஞ்சு காட்டினார். ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்த பெரியவர் அப்படி பண்ணிட்டு போனார். வாழ்க்கை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அர்த்தமில்லாத விஷயத்துக்கெல்லாம் குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை விட்டுருப்போம். ஏன்னா நம்ம மனசு இருக்க சுமை வந்து வர வர அதிகமாகிடும். மற்ற வெயிட்லாம் அப்படியே இங்கே ஒரு 10 கிலோ இப்போ வைக்கிறோம்னு வைங்க, இந்த 10 கிலோவை வந்து நாளைக்கு வந்து இதை எடை போட்டு பார்த்தாலும் 10 கிலோ தான், இன்னும் ஒரு மாதம் கழித்து எடை போட்டாலும் 10 கிலோ அப்படியே இருக்கும். ஆனால் மனசில் இருக்கிற வெயிட் இருக்கு பாருங்கள், அது போக போக அழுத்தம் அதிகமாகிட்டு எடை அதிகமாகிறது மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் அதுதான் சொல்லுவாங்க. இந்த ஒருத்தர் கையை நீட்ட சொல்லி ஒரு டம்ளரை கொண்டு வந்து, ஒரு டம்ளர் தண்ணியை வந்து உன்னால் தூக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இது என்ன ஒரு டம்ளர் தண்ணி என்ன தூக்க முடியாது என்னால் அப்படின்னா, ஒரு வெத்து பாட்டில் வச்சு இப்படி கையை நீட்ட சொன்னார். ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு தண்ணியை ஊற்றினார். இது என்ன தூக்குறது பெரிய காரியம் அப்படின்னா, சரி அப்படியே வச்சிரு அப்படின்னாரு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சார் எப்போ தண்ணி எடுக்கலாம் கேட்க ஆரம்பித்தான். இருறா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் எடுக்கிறதுக்குன்னா, ஐயோ இப்போ முடியாது சார், நம்மளால் முடியாதுன்னா. சரி இன்னைக்கு பூரா வச்சிருக்க முடியுமா ஒன்னாலன்னா, ஐயோ தாங்க முடியாது, முதல்ல இதை எடுங்க அப்படின்னா. இந்த வெயிட்டு அதே தான், வெயிட்டில் கூடலை, ஆனால் அதை தாங்க முடியல பாருங்க. அதுதான் அந்த மனசு பண்ணுற. மனசில் வந்து ஒரு சுமை வந்து வச்சுட்டோம்னா அது வர வர அதிகமாகிறது மாதிரி ஒரு பாவனையை உண்டு பண்ணும். அப்பப்போ இறக்கி வச்சிடணும். அது மனசில் எதையும் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ இறக்கி வச்சுக்கோ. அந்தந்த நேரத்தில் அதை சுமக்கலாம்னு சொல்கிறேன். மனசை வந்து சுமக்கவே கூடாதான். குழந்தைகள்லாம் மனசை சுமக்கிறது இல்லை, அதனால தான் அது ஜாலியாக இருக்குது. 200 தடவை சிரிக்குதுன்னா அதெல்லாம் மனசை சுமக்கிறது இல்லை, நம்ம மனசை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ரயிலில் ஒருத்தர் போனார், ஒரு மூட்டையை தூக்கிட்டு ரயிலில் போய் ஏறி உட்காந்துருக்காரு. ஏறி உட்காந்ததும் ரயில் புறப்பட்டுது. இவன் தலையிலேயே மூட்டையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். எதிர்த்தாப்பில் இருக்கிறவருக்கு சொல்லிருக்காரு, ஏன் ரயில் தான் புறப்பட்டுது, மூட்டையை இறக்கி வை, உன் ஸ்டேஷன் வந்ததும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நீ இறங்கி போகலாம், இப்போ இறக்கி வச்சுருன்னு இருக்காரு. அப்போ இவன் சொன்னானா, அதெல்லாம் வேண்டாம், என் சுமையை நான் சுமந்துக்கிறேன், என்னை மட்டும் ரயில் சுமந்தா போதும் நானும். இப்படி தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்மா. இப்போ அவன் பண்ணுறத நினைக்கும் போது நமக்கு சிரிப்பு வருது இல்லை. இப்போ நாம் வாழறது அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்மா. தேவையில்லாததையெல்லாம் சுமந்துக்கிட்டு பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்தெந்த நேரம் எதை சுமக்கணுமோ அதை சுமந்தா போதும். இறங்குற நேரத்தில் மட்டும் தூக்கி வச்சுட்டு இறங்கினா போகிறோம். அப்பப்போ அந்தந்த சுமையை சுமந்தா போதும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சுமந்துக்கக்கூடாது. நம்ம ஈரோடு துறை மாதிரி போட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாட்டையும் கவனிக்கணும், அதையும் கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும்னு போட்டுக்கிட்டு 3 நாள் ஆச்சு அவர் தூங்கி. அப்படி இது பண்ணக்கூடாது. முதல்ல அது மாதிரி மனசு வந்து அப்படி நம்மளை ஏமாற்றும். மனசை வந்து அந்த அளவுக்கு மனசை வந்து புரிஞ்சுக்கணுமா, அதை கட்டுப்படுத்தக்கூடாது. மனசை வந்து எல்லாரும் அடக்கு, சினத்தை கோபத்தை அடக்கு, மனசை அடக்குன்னு சொல்லுவாங்க. மனம் சினம் 2 இருக்குல்ல, ரெண்டையுமே எல்லாரும் உபதேசம் பண்ணுறது எப்படின்னா, மனசை வந்து கட்டுப்படுத்து, சினத்தை வந்து அடக்கு, கோபத்தை அடக்கு, மனசை கட்டுப்படுத்தலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அடக்கிறது கட்டுப்படுத்துறதெல்லாம் மற்றவங்க உபதேசம். இந்த அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி இருக்கார்ல, அவர் தான் வித்தியாசமாக அதை உபதேசம் பண்ணார். மனசை வந்து அடக்காத, அதை புரிஞ்சுக்கோ, அது சரியாக போடும். மனதை வந்து அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னார் வேதாத்திரி மகரிஷி. அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது. அதே மாதிரி சினத்தை கோபத்தை கட்டுப்படுத்துன்னு எல்லாரும் உபதேசம் பண்ணாங்க. இவர் என்ன சொன்னார், சினத்தை தவிர்த்து விடு, சினம் தவிர்த்தல்னு தான் சொல்லுவாங்க. கோபம் வராத அளவுக்கு சினத்தை தவிர்க்கணுமே தவிர, இல்லைன்னா அது வர வர பெருசாக போயிட்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கையில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. அதுதான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி உபதேசங்கள் நிறைய. பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனை வந்து இப்போ எங்கள் ஆஃபீஸில் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தேன். எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஒரு மேஜை நாற்காலி உண்டு. அதில் மேஜையில் ஒரு கண்ணாடி போட்டிருக்கோம். கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வேலை செய்கிறவங்களாம் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை கண்ணாடிக்கு அடியில் வச்சுருப்பாங்க. முருகன் படம், பிள்ளையார் படம், அது ஏசுநாதர் படம், இது மாதிரி பள்ளிவாசல் எதையாவது வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க காலையில் வந்ததும் வேலையை அதை தொட்டு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்குறது. இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு கண்ணாடி கிடையாது, அது உடஞ்சி போச்சு மேஜையில், அதனால் எதுவும் வைக்கிறதில்ல. எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இன்னொரு சீட்டு, அது ஒரு நிகழ்ச்சி பொறுப்பாளர். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அது இஷ்ட தெய்வம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இருக்கிறப்ப போய் எட்டி பார்த்தா நல்லா இருக்காது. வெளியில் எழுந்திரிச்சு போகும்போது பார்க்கலான்னு அப்படி இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு தடவை எழுந்திரிச்சு வெளில போச்சு. அப்போ ஓடி போய் எட்டி பார்த்தேன். அது இஷ்ட தெய்வம் என்ன, முருகனா பிள்ளையாரா என்னன்னு பார்ப்பேன். பார்த்தா ஒரு ஆசாமி படம் இருக்குது, ஒரு மனுஷனுடைய படம். உடனே கூப்பிட்டு அந்த அம்மா வந்தது, என்ன சார் பார்க்குறீங்க, இது யாரும்மா இது இந்த படத்தை வச்சுருக்கேன் அப்படின்னா, இது என் வீட்டுக்காரரு சார். பாருங்கள், வீட்டுக்காரர் படத்தை தெய்வம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கேன்.
இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அவர் படத்தை நீ வச்சிருக்கிறியோ உனக்கு தெரியுமா, நீ இங்கே படம் வச்சிருக்கிறது உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் அவருக்கு எதுக்கு சார் தெரியணும், நம்ம மனசில் இருந்தால் சார் தான் அப்படின்னு. நீ அவர் ரொம்ப கொடுத்து வச்சவருமா அவங்க வீட்டுக்காரரு, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, எல்லோரும் தெய்வத்தை வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சந்தேகம் கேட்டேன். ஏம்மா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஆஃபீஸில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும், ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது வழக்கம். அது ரேடியோ ஸ்டேஷனில் அடிக்கடி ஏதாவது சிக்கல் நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓடி இந்த இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது. பிரச்சனைகள் வந்தால் தெய்வத்தை பார்த்தா பிரச்சனை குறையுமா, நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டேன். நானும் அப்படி தான் சார் பண்ணுவேன். இந்த ஆஃபீஸில் தலைபோகிற பிரச்சனை எது வந்தாலும் நேராக ஓடி இங்கே தான் நிற்பேன். இங்கே நின்று இந்த வீட்டுக்காரர் இருக்கார், இவர் முகத்தை பார்ப்பேன். இவர் முகத்தை பார்த்துட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், இதை விட பெரிய பிரச்சனை நமக்கு வேறு என்ன வந்துட போகுது அப்படின்னு நினச்சிக்குவேன். மற்ற பிரச்சனையெல்லாம் சின்னதாக போயிடும். பாருங்க, பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அப்படி ஒரு வழி இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஈரோட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இனிமேல் அந்த படம் உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க, அவருக்கும் பெருமையாக இருக்கும், ஏதோ நம்ம படத்தை வச்சிருக்கிறாரு அப்படி வச்சிருக்கிறாங்கன்னு. நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்கிறது தெரியக்கூடாது அவருக்கு. ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் சின்னதாக தெரியும். இப்படி டெக்னிக் நிறையா இருக்குது. மனசை சுமக்காமல் வாழ்க்கையை ரொம்ப லேசாக நடத்துறதுக்கு இதெல்லாம் வழி. அதெல்லாம் தான் இந்த ஹியூமர் கிளப்பு கற்றுக் கொடுவோம். வாழ்க்கையில் அனாவசியமாக கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ஹியூமர் கிளப்பினுடைய வேலை அதுதானே, சிரிக்க வைக்கிறது, வாழ்க்கையை லேசாக்கிறது. அதெல்லாம் தான். குடும்பத்தில் பேர் வைக்கிறதுல தகராறு வரும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்த, ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது என்னங்கிறதுல தகராறு. அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான் அவன். இந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்குது. காலையிலேருந்து சண்டை. அவன் அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறான், இது எங்கள் அப்பா பேரை வைக்கணும். சண்டை, காலையிலேருந்து சண்டை. எழுத்து வீட்டுக்காரன் ஒருத்தானா அவன் தான். என்ன சண்டை, எழுத்து வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கேன்ட்டு வந்தான். ஏன்டா காலையிலேருந்து பார்க்குறேன் ஒரே சத்தமாக இருக்க, என்னடா விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் பேர் வைக்கிறதுல தகராறு, இந்த பிள்ளைக்கு எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அது அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறது, அதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. அப்பா சொன்னானா, எழுத்து வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் பஞ்சாயத்து பண்ணி, இதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் அடிச்சுட்டு நிற்கிறீங்க, இப்போ நானாவிலே சத்தத்தை கேட்டுட்டு வர வேண்டியிருக்கு. சரி சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்னன்னா. இவன் சொன்னான், சர்ரா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டான் அவனை. சீனிவாசன் அப்படின்னா. சரி உங்கள் அப்பா பேர் என்னம்மா, நான் கிருஷ்ணன் அப்படின்னு இருக்காது. கொஞ்சம் யோசிச்சான், சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைங்க, சரியா போச்சு, 2 பேர் வந்துருந்தோம் அப்படின்னு போயிட்டான். போனதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். சரி இந்த சீனிவாசன் சரி, கிருஷ்ணன் சரி, கோபாலன் எங்கேருந்து வந்தான் நடுவில் அப்படின்னு ஓடி போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. இழுத்துட்டு அது யாரா கோபாலன் அப்படின்னா, அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் ஏன் விடுற, அதையும் சேர்த்து வச்சுட்டு போ அப்படின்னா. குடும்பத்தில் 2 பேர் கணவன் மனைவி ஒத்து போகலன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதான் சொல்கிறது, அது மாதிரி ஒத்து போகணும். அது மாதிரி இல்லைன்னா சண்டை, கோபாலன்னு ஒருத்தன் வருவான், அது மாதிரி பிரச்சனை வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், சின்ன பிரயாணம். ஒரு பஸ்ஸில் போகிறப்ப கூட எவ்வளோ அசௌகரியம், சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய பிரயாணம், அதில் சுகமாக இருக்கணும் பிரயாணம். வாழ்க்கைங்கிறது குடும்பத்தில் அது மாதிரி எவ்வளவோ கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்குது. அனுசரித்து போகிறது, ஒருத்தர் விட்டு கொடுக்குறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான இது. அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இது. ஹியூமர் கிளப்புங்கிறது சும்மா ஏதோ பொழுதுபோக்காக அவங்க பண்ணுறதுங்கிறது இல்லை. இது வாழ்க்கையினுடைய இறுக்கத்தை குறைச்சி வாழ்க்கையை லேசாக்கி, வாழ்க்கை பிரயாணம்ங்கிறது ரொம்ப சுகமானது. அது ஒரு போராட்டம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவிக்க வேண்டிய ஆனந்தம். அதை உணர வைக்கிறதுக்கு தான் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது நம்ம எல்லாத்துலேயும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ அந்த ரேடியோவிலேயும் அதனால தான் அது கொஞ்சம் அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பாப்புலர் ஆனது. எதை சொன்னாலும் கொஞ்சம் வேடிக்கையை கலந்து சொல்லிடுறது ரேடியோவில். அதனால் அது கொஞ்சம் எந்த விஷயத்தை சொன்னாலும் இந்த கொஞ்சம் கடுமையான விஷயத்தை கூட வேடிக்கையாக சொன்னோம்னா இதாக இருக்கும். இப்போ நான் விவசாய ஒலிபரப்பு பிரிவில் இருந்தேன். அதில் இப்போ கோழி பண்ணையை பற்றி பேசுவோம். கோழி பண்ணை வைக்கிறது எப்படி, இது என்ன எப்படி பண்ணுறது, போகிறது வர்றதுன்னு பேசிகிட்டு இருப்போம். அதை கேட்குறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறது, அது கொஞ்சம் வேடிக்கையாக கதையை கலந்து கோழி பண்ணையினுடைய தொழில்நுட்பம்லாம் சொல்லிவிட்டு கோழி பண்ணையை பற்றி சொல்கிறது. அது எப்படின்னா ஒரு கதையை ஒன்று சேர்த்துருவோம் அதில். இப்போ உதாரணமாக ஒருத்தன் என்ன எப்படின்னா, ஒருத்தன் ஒரு கோழி விற்றுக்கிட்டு இருந்தானா ஒரு இடத்துல, கோழிலாம் விற்றுக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் வாங்க வந்தார், இதெல்லாம் என்ன ஒரு கோழிப்பா அப்படின்ட்டுருக்காரு.
அப்போ கோழி வித்தவன் சொல்லியிருக்கான், இந்த பாருங்க இது கோழியா சேவலா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், என்ன ஒரு கோழிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது அப்படின்ட்டுருக்கான். இவர் வந்தவருக்கு கோவம் வந்துட்டுது, நீ என்னடா அது கூட தெரியாமல் நீ என்னடா கோழி விற்றுக்கிட்டு இருக்கிற, கோழியோட முதுகை பார்த்தே அது எந்த ஊர்னு சொல்லிவிடலாம்டா, அது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா, அது தெரியாமல் நீ வந்து கோழி விற்க வந்துட்ட, கோழியோட முதுகை பார்த்தாவே அது எந்த ஒரு கோழின்னு தெரியும், அதோ அந்த மூலையில் ஓடுது பாரு அது வந்து நாமக்கல் கோழி, அதில் ஒரு 2 எடுத்து வை, எனக்கு 2 ஓடுது பாரு இது சேலத்து கோழி, இதில் 2 எடுத்து வை, இதோ ஒரு மூலையில் நிற்கிது பாரு அது வந்து ஈரோட்டு கோழி, அதில் 2 எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு முதுகை பார்த்தாவே தெரியும்டா, இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து வியாபாரம் பண்ண வந்துட்டு உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுகை திருப்பி காட்டினானா, பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இப்படி ஏதாவது ஒரு வேடிக்கையை சொல்லி கோழி பண்ணையை பற்றிய செய்திகளை சொல்கிறது. ரேடியோவில் அப்படி தான் அந்த விஷயங்களை வந்து சொல்லும் பொழுது இப்படி வேடிக்கையை கலந்து சொல்லும் பொழுது அது கொஞ்சம் நல்லா இதாக போகும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வழக்கம். அதில் நிறைய அது மாதிரி நிறைய எல்லா செய்திகளும் சொல்லுவோம். அப்போ இப்போ நிறைய இப்போ இதை பற்றிலாம் சொன்னோம் நம்ம. அப்போ அந்த விசாரணை கமிஷன் லஞ்ச ஊழல் அப்படி இப்படின்னு பேப்பரில் வந்தது. அப்போ ஒரு கதையை சொன்னோம் ரேடியோவில். அதாவது ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் சாதாரணமாக இருந்தவன் திடீர்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். அவன் எப்படி கோடீஸ்வரன் ஆனான், அதை விசாரிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து 2 அதிகாரிகள் வராங்க. 2 பேர் வந்தான். இவனை பிடிச்சாங்க, நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன், உன்னை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ எப்படி கோடீஸ்வரன் ஆனே, நீ சாதாரண ஆளாக இருந்த, எப்படி இவ்வளவு பணம் சேர்த்த அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. உடனே இவன் சிரிச்சானா, இதுக்காகவா சார் மெனக்கிட்ட 2 பேர் அங்கேருந்து வந்திருக்கீங்க டெல்லியிலேருந்து, நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன் சார், முறையாக தான் பணம் சேர்த்தேன், பந்தயம் கட்டினேன் ஜெயிச்சா பணக்காரன் ஆகிட்டேன், இதில் என்ன கஷ்டம், இதுக்கு போய் விசாரிக்கிறது அங்கேருந்து மெனக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றான். பந்தயம் கட்டி எப்படிடா இவ்வளவு பணம் சேர்க்க முடியும், நாங்கள் நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிட்டயா, என்ன பந்தயம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். ஒருத்தன் கேட்டால், இது வந்து என் கண்ணு தானே, இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளோ பந்தயம், 100 ரூபாய் எடுத்து வச்சான் வந்தவன் 100 ரூபாய் வச்சு இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே எடுத்துட்டான் கண்ணு, அது ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சுருக்கான். பளிங்கு கண்ணை எடுத்து வாயில் வச்சு கடிச்சுட்டான். வந்தவன் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். ஆஹா இது ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு, இப்படி தான் சார் நான் பணம் சேர்த்தேன், இதை போய் உங்கள் டெல்லியில் சொல்லுங்கள் சார், இதுக்கு போய் மெனக்கிட்ட விசாரிக்க வந்துட்டீங்கன்ட்டான். இது கூட இருந்தவனுக்கு கோவம் வந்துட்டு, என்னடா இவன்ட்ட வந்து இப்படி ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி, நீ விளையாட உனக்கு விசாரிக்க தெரியல அவனை அப்படின்னு போய்ட்டு 2வது ஆள் வந்தான். ஒழுங்காக சொல்லு, நீ எப்படி பணம் சேர்த்த, மரியாதையாக சொல்லு அப்படின்றான். சார் அவரை விட நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது, நான் பந்தயம் கட்டி தான் சார் பணம் சேர்த்தேன், நீங்களாவது நம்புங்க சார், நான் நம்ப முடியாது அப்படின்னு. அப்போ உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டவான்றான். அதெல்லாம் முடியாதான் ஏமாத்திவிட்டியா அப்படி அவனை அப்படின்னா, இல்லை சார் அவர் ஏமாந்தது இது பளிங்கு கண்ணு, அதனால் ஏமாந்துட்டார், உங்ககிட்ட பணம் கட்டுறது நெஜங்கண்ணுலேயே கட்டுறேன், இது வந்து நெஜங்கண்ணு பளிங்கு கண்ணு கிடையாது, இந்த கண்ணை பல்லால் கடிக்க முடியுன்றான். அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சானான், வச்சது அப்படியே பல் செட்டை கட்டினான் தனியாக, கேட்டு கடிச்சுட்டான். அவனும் 100 ரூபாய் விட்டான், எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி தான் சார் நான் பணம் சேர்த்தேன், இதுக்காக டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்திருக்கேன், போய் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான். அவன் கிடுகிடுன்னு வந்துடுறான், இனிமேல் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத, மேற்கொண்டு பேசினா மறுபடியும் ஒரு பந்தயம் கட்டுவான், திரும்பி நம்ம டெல்லிக்கு போகிறதுக்கு பணம் சரியாக இருக்கா பாரு அப்படின்னா, ரயில் டிக்கெட்டுக்கு சரியாக இருக்கடான்றான். அப்போ மேற்கொண்டு அவன்கிட்ட பேசாத, இப்படியே ஓடி போடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா, இருங்க சார் இருந்து சாப்பிட்டு போகலாங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நீ இப்போ சாப்பிட்ற அப்புறம் பந்தயம் கட்டுவா அவ்வளோ வேண்டான்னு சொல்லி ஒரே வேகம் ஓடி போய் இப்போ ரயில் ஏறி டெல்லிக்கு போயிட்டானோ. டெல்லிக்கு போய் அந்த ஜூனியர் அதிகாரிகள் 2 பேரும், இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் தமிழ்நாட்டுக்கு போனேன், அந்த ஆளை பார்த்தேன் விசாரித்தேன், அது ஒன்றும் சரியாக வரல சார், பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு விட்டான் சார் அப்படின்னு தான் அவருக்கு கோவம் வந்துட்டுது. நீ போய் அவனுக்கு 200 ரூபா கொடுக்கறதுக்காக இங்கேருந்து போனீங்க, உங்களுக்கு அனுபவமே 10ல் ஒருத்தர் எப்படி விசாரிக்கிறதுன்னு, எத்தனை பேர் இருக்கீங்க நம்ம இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு, அவங்களெல்லாம் ஒரு ஹாலில் கொண்டாந்து உட்கார வை, நான் வந்து கிளாஸ் எடுக்கணும், உங்களுக்கு எப்படி விசாரிக்கிறதுனே உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டுருக்காரு பெரியவர், அவர் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, எனக்கு அனுபவம் ஜாஸ்தி அப்படின்னு. சரி இன்னும் 30 பேர் இருக்கோம் சார் அப்படின்னா 30 பேரையும் ஒரு ஹாலில் உட்கார வச்சு அந்த பெரியவர் வந்து உட்காந்துருக்காரு. ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு போய் அந்த ஆளையும் கூப்பிட்டுட்டு வாங்க, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, யாரும் பந்தயம் கட்டுவான், பேசாமல் கொண்டு வா அவனும் வந்து ஒரு ஆள் பிடிச்சி எடுத்துகிட்டு போட்டான். அவனை மேடையில் அவர் நிற்கிறார் பெரியவர், பக்கத்தில் அவன் நிற்கிறான், எதிரில் அந்த ஜூனியர் அதிகாரிகள் 30 பேர், அவங்களுக்கு முன்னாடி இவர் விசாரிக்கிறார், ஏன்பா எப்படி பணம் சேர்த்த
என்கிட்ட சொல்லு, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, நான் எனக்கு வந்து அதிகாரங்கள் ஜாஸ்தி, எனக்கு அனுபவமும் ஜாஸ்தி, என்கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா உன்னை வந்து அப்ரூவர் ஆக்கிடுவேன், தண்டனையே இல்லாமல் பண்ணிடுவேன், இல்லை தண்டனையை குறைச்சி கூட கொடுக்கலாம், அதனால் எனக்கு அதிகாரம் இருக்குது, என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ எப்படி பணம் சேர்த்த அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னானா, சார் நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாரை விட அனுபவம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறாங்க. நம்ப முடியாதான் இருக்காரு. அப்போ உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டவா அப்படின்றான். அங்கே தலைமை அதிகாரி, என்னடா என்னட்ட அதெல்லாம் வேண்டாம்டா, எங்கள் ஆளை ஏமாற்றி இப்படி அப்படின்ட்டு இருக்காரு. வேண்டாம் சார், உங்கள் ஆளை ஏமாத்தினது வேற, அது வந்து என் உடம்பை பற்றின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது அவருக்கு தெரியாத ஏமாந்துட்டார், என் பல்லு வந்து பல் செட்டு கட்டியிருக்காங்கிறது அவருக்கு தெரியாது, அதனால் ஏமாந்தார். இப்போ நான் உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது உங்கள் உடம்பை பற்றின ரகசியம், என் உடம்பை பற்றி வேண்டாம் அப்படின்னா. என் உடம்புல என்னடா ரகசியம் இருக்கார் அவர். ஒன்றும் இல்லை சார், இப்போ முதுகில், உங்கள் முதுகில் இடுப்புக்கிட்ட 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உண்டா இல்லையா அப்படின்றான். இல்லைன்னு தெரியும் அவருக்கு. இல்லைடா அப்படின்ட்டுருக்காரு. நேற்று வரைக்கும் இல்லை சார், இந்த வினாடி இருக்குது, இந்த நிமிஷம் இருக்குது, மச்சம் இருக்குது அப்படின்னா. இதை நீ நிரூபித்து காட்டுறான்னு 100 ரூபா எடுத்து வச்சார் இந்த பெரிய. இவனும் 100 ரூபா வச்சான். சட்டையை கட்டி காட்டினார், மச்சம் இல்லை. ஏமாந்துட்டான், இவன் ஏமாந்து போயிட்டான். உடனே அந்த பெரியவர் 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படி தான் விசாரிக்கணும், என்ன இருந்தாலும் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, இப்போ என்கிட்ட தோற்று போட்டான் பாருங்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவன் சொன்னானா, சார் நிஜமாகவே இந்த பந்தயத்தில் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க, இந்த பந்தயத்தில் உங்களுக்கு வந்து 200 ரூபா லாபம் ஒத்துக்கிறேன், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம்ன்றான். என்னடா பண்ண அப்படின்ட்டுருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம்டா கட்டினேன்னு கேட்டிருக்காரு. அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன் அதுக்கு பண்ண. அவன் கூட்டம் வந்துட்டேன் சார் அப்படின்னா தான் அவர் அசந்து போயிட்டார். உடனே சாரை கொண்டு போய் பக்கத்தில் ஒரு ரூமில் உட்கார வைங்க, இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்கள் போகிறதுனா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அப்படி ஏதாவது ஒரு பிரதேசத்துக்கு போங்க, தமிழ்நாட்டுக்கு போய் விசாரிக்க போனால் விசாரிக்க போனவனும் பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார்னு சொன்னோம். இது பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகளை வச்சுக்கிட்டு வேடிக்கையை கலந்து ரேடியோவில் சொன்ன ஒரு செய்தி. ரொம்ப சீரியஸாக அமலாக்க பிரிவுலாம் வந்து போய்கிட்டு இருந்த நேரத்தில் கடுமையான விஷயத்தை அந்த நகைச்சுவையை கலந்து வேடிக்கையாக சொல்லும் பொழுது அது ரொம்ப சுலபமாக ரீச் ஆகிட்டுது. அதை யாரும் அப்படியே செய்தி அப்படியே ஒளிபரப்புறதுக்கு தடையாக இருக்கும். அது பெரிய சிக்கல்லாம், சட்ட சிக்கல்லாம் வரும். இந்த நகைச்சுவையை கலந்து கதையாக சொன்னதும் இதில் யாரும் சட்ட பிரச்சனையை உண்டு பண்ண முடியல. அதுதான் அந்த சிரிப்புக்கு நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அது எவ்வளவு பெரிய கடுமையான விஷயமா இருந்தாலும் இப்படி வேடிக்கையாக கலந்து லேசாக சொல்லிவிடலாம். அப்படி ஒரு வேல்யூ உண்டு அதுக்கு. அதனால தான் அது மாதிரி அந்த நகைச்சுவை உணர்வை வளர்க்கணுங்கிறது தான் நகைச்சுவை மன்றத்தினுடைய நோக்கங்கிறது. அதனால் இப்போ இது எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்தேன். அதுக்கு இன்னும் அறிகுறி இது வரைக்கும் தெரியலையே அப்படின்னு பார்த்தேன். இப்போ தான் 2-3 பேர் கொட்டாய் விட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் அது முடிக்க வர்றது நல்லதுங்கிறது ஒரு அறிகுறி. ஏன்னா அது சொல்லுவாங்க, அந்த சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா. சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு ஒன்று கொண்டாடினாங்க. சகிப்புத்தன்மை, அதுக்கு ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு டாக்டர் இது மாதிரி இருந்தால், டாக்டருக்கு ரூமுக்கு வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருந்தான். 40 பேர் உட்காந்துருக்கான் டாக்டரை பார்க்கறதுக்கு. 40 பேர் சட்டையை கட்டி சுருட்டி வச்சுருக்கான் பக்கத்தில், மேல் சட்டையை. 40 பேர் வாயிலே 40 தெர்மாமீட்டர் இருக்குது. தெர்மாமீட்டரை வாயில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான் எல்லாரும், 40 பேரும் யூனிஃபார்மாக. அப்போ ஒருத்தன் விரல் ஆணி அடிச்சிருக்கான், இதில் காலண்டர் மாட்டுறதுக்கு விரலில் சுத்தியல் பட்டு போச்சு, நசுக்கி போச்சு. உடனே வந்து, சிஸ்டர் இந்த விரலில் ஏதாவது மருந்து வைங்கன்றிருக்கான். மருந்து அது நீ சட்டையை கேட்டு அப்படின்ட்டுருக்க அந்த அம்மா. இல்லை இது விரல் தானேன்றிருக்கான். இல்லை எல்லாரையும் பாரு. எல்லாம் சட்டையை கட்டிவிட்டு உட்காந்துருக்கு. சரி உட்கார் அப்படின்னு சட்டையை கேட்டினா. உட்காந்தான். வாயை அப்படின்னு திறந்தது தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இப்போ விரலை பார்த்துக்கிட்டே தெர்மாமீட்டர் வாயில் வச்சுட்டு யோசிக்கிறான், இது எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க. சரி இது எல்லாரும் அவனுக்கும் விரல் நசுங்கியிருக்கான்னு பார்க்குறான். எட்டி பார்த்தா அவன் விரல்லாம் நல்லா இருக்கு. சரி எப்படிறான்னு கேட்கலாம்னு பார்த்தா வாயை திறக்க முடியல அவனுக்கு. இவனுக்கு முன்னாடி 40வது ஆள் இருக்கான், அவனும் வாயை திறக்கணும்னு பார்க்குறான், முடியல. இந்த 40 பேரும் வரிசையாக 40 கதையோடு உட்காந்துருக்கான். சட்டையை கட்டி வச்சுருக்கான். பலூன் மாதிரி உப்பிருக்கு, கண்ணு செவந்திருக்கு, பலூன் மாதிரி வாய் உப்பிருக்கு, பேச முடியல. என்ன பண்ணுறதுன்னு அப்படியே சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒரு 15 நிமிஷம் கழித்து அந்த நர்ஸு ஓடி வந்தது. நர்ஸு ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டரும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க பேர் எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு அப்படியே போய் அப்புறம் போய் டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவன் ஆரம்பித்தான், இந்த 41வது ஆள். உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு.
விரலை நசுக்கிட்டு வந்திருக்கிறேன், இதுக்கெல்லாம் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க. ரொம்ப அக்கிரமம், அநியாயம், இதுக்கெல்லாமா சட்டையை கேட்டு சொல்கிறேன், நான் விட போகிறதில்ல, இது உண்டு இல்லைன்னு பார்க்க போகிறேன்னு கத்துறான். அப்போ இந்த 40வது ஆள் சொன்னான் பொறுமையாக, இந்த பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, சகிப்புத்தன்மையை இந்த இடத்துல தான் நீ கற்றுக்கணும். இது மாதிரிலாம் ஒரு அசட்டுத்தனமாக இது மாதிரிலாம் துள்ளாத, கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு உட்கார், இப்படிலாம் கத்தாத அப்படின்றான் இந்த 40வது ஆள். அப்படி சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. நீ எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா, நீ எதுக்கடா வந்தேன்னு கேட்டிருக்கான். நான் தபால் கொடுக்க வந்தவையா? சரி, இப்படி வருவேன், சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, சட்டையை கேட்டுவேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு டெம்பரேச்சர் குறித்ததும் மறுபடியும் சட்டையை போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு தவாலை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். இப்போ என்ன கெட்டு போச்சு இதில்? அதனால் எல்லோரும் நல்லா சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கும் இது மாதிரி கூட்டங்களை நீங்கள் பயன்படுத்தணும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு எவ்வளோ நேரம் பேசினாலும் இப்படி பொறுமையாக உட்காந்துருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சகிப்புத்தன்மை தானே. அதனால் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பேசுறது பேச்சுங்கிறது பெருசு தான், ஆனால் மௌனம் அதை விட பெருசும்பாங்க. பேசுறது இந்த பேச்சாளர்களுக்கு அது ஒரு பெரிய இது வந்துடும். அப்படி வந்த ஏன்னா சில பேர் ஆரம்பிக்கும் போது தெரியும், முடிக்க நேரம் போகிறது பேசுகிறவங்களுக்கு தெரியாது, உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் முகத்துலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சி அப்படி பண்ணுறது வழக்கம். ஏன்னா சுருக்கமாக இப்போ எதையும் பேசுகிறவங்க எழுதுகிறவங்க தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதீங்க அப்படின்னு பேராசிரியர் கல்கி சொல்லுவார். அதாவது ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பித்த காலத்தில் அவர் வந்து பேசியிருக்கார், கல்கி வந்து பேசியிருக்கார் ரேடியோவில். அது இன்னும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க சென்னையில். அதில் அவர் சொல்கிறார், தேவைக்கு அதிகமாக எதையும் வளர்த்தாதீங்க எழுதுகிறவங்க பேசுகிறவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார். என்ன உதாரணம் கல்கி சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணம், ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்ன சொல்லிடுவியா அப்படின்னா, சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பன். என்ன சொல்லுவ அவர்கிட்ட, என்கிட்ட ஒரு தடவை சொல்லி காட்டு அப்படின்னாரு. அப்படி என்ன சார், கும்மோன் தாசாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், இவ்வளோதானே. அப்போ கல்கி சொல்றார், அந்த சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னா. அதனால் அந்த இலக்கணம் வந்து பேசுகிறவங்களுக்கும் தெரியணும், எழுதுகிறவங்களுக்கும் தெரியணும். தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதீங்கோ அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிற அறிவுரை. இல்லைன்னா உங்களுக்கு தான் கோவம் வரும் எல்லாம் பண்ணுறது. ஏன்னா நான் ஒரு அடையாளம் வச்சுருக்கேன், எப்போ எங்கெங்கே எப்படி எப்போ முடிச்சுக்கிறதுங்கிறத. என்னை வந்து சென்னையில் இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள்ட்ட கூப்பிட்டு போய் பேச விடுவாங்க. யூகேஜி எல்கேஜி பிள்ளைங்க அங்கே போய் காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ அவங்க பொறுமை இழக்கிறது எப்போன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்னா, அடையாளம் அந்த வரிசையில் இருக்கிறவன் தரையை கீறுவான் லேசா அப்படி, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவன ஒரு குத்துவான், ஒரு பென்சிலால் குத்துவான். அதாவது அவன் பொறுமை இழக்கிறான்னு அர்த்தம். அதாவது போதும் நிறுத்திக்கோன்னு நமக்கு சிக்னல் இது. இல்லைன்னா அம்மா ஞாபகம் வந்துட்டுது, அல்லது பிள்ளைக்கு பசி வந்துட்டுது, அல்லது அம்மா ஞாபகம். அதனால் குழந்தைகளுக்கு அதுக்கு மேலே வளர்த்துறது, அதை வச்சு முடிச்சுக்குவேன். அது ஒரு அழகான அடையாளம் அது. அந்த குழந்தைகள்கிட்ட பேசும்பொழுது, ஸ்கூலில் பேசும்பொழுது ஹைஸ்கூல்லாம் கொட்டாய் விடுவாங்க, ஒரு 10 பேர் வாயை திறக்கிற வரைக்கும் பார்க்குறது முடிச்சுடுறது. காலேஜ்னா விசில் அடிப்பாங்க, அந்த கடைசியிலேருந்து விசில் வரும், அடித்தா முடிச்சுக்கோ இதுதான் மரியாதை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி ஒரு இது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சிக்னல். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது சென்னையில் இந்த பென்ஷனர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அண்ணா நகரில். அதில் எல்லாம் 80 வயசை தாண்டினவங்க, எல்லாம் பழைய காலத்து ஜட்ஜு, நீதிபதிகள், பழைய காலத்து போலீஸ் அதிகாரிகள், பழைய காலத்து கலெக்டர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் எல்லாம் 80-90 வயசு, ஒரு காலத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு என்னை பேச விடுவாங்க. அப்போ அந்த ஆன்மீக விஷயங்கள் தான் அவங்களுக்கு பேசணும்னு பேசுவோம். அப்போ தான் எனக்கு டைம் லிமிட்டு கிடையாது, எவ்வளவு நேரம் வேணாலும் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு பேரும் எவ்வளவு நேரம் ஆனாலும் அசையாமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன காரணம்னா, காது கேட்காது. நான் ஏதோ அவங்க ரொம்ப பிரியமாக கேட்குறாங்க போல் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறது. பேசி முடிச்சுட்டு இறங்கி போய் அந்த ஒரு பழைய கலெக்டருக்கு பக்கத்தில் உட்காருவேன். அவர் மெதுவாக தலையை மட்டும் திருப்புவார். திருப்பி முடிச்சுட்டிங்க போல் இருக்கு அப்படிவார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, தான் இறங்கி வந்தீங்கல்ல கீழே அப்படிவார். அப்புறம் நானே அவங்கள கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு தான் புரியல, அப்புறம் எதுக்கு என்னை திருப்பி கூப்பிட்றீங்க
அவன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்படி தான் அவர் துறையும் என்னை கூப்பிட்றது அப்படி தான் போல இருக்கு. ஏதோ 4 தடவை 5 தடவை அவர் பாட்டு கூப்பிட்டு இந்த ஏதாவது பட்டத்தை கொடுத்து எதையாவது கொடுத்து இதான் உனக்கு இந்த தடவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்படி பண்ணுறது ஏன்னா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே ஒரு கூட்டத்தில் வரிசையில் இருந்தவர் என்னத்தையோ சிப் பேக் என்னத்தையோ எடுத்தா ரிவால்வர். பேசுகிறவர் அப்படியே நிறுத்திவிட்டார். ஏன் சார் போதும்னா நிறுத்திட்டு போகிறேன், இதுக்கே துப்பாக்கிலாம் காட்டி பயமுறுத்துறீங்கன்றிருக்காரு. இப்போ அவர் சொன்னார், எழுந்திரிச்சு ஐயோ துப்பாக்கியை காட்டு பயப்படாதீங்க சார், துப்பாக்கியை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், இது வந்து உங்களை சுடுறதுக்கு இல்லை, உங்களை இங்கே அழைச்சி வந்தவரை சுடுறதுக்கு அப்படின்னாராம். அப்படி பார்த்தா என்னை அழைச்சிட்டு வந்தவர் அவர் துரை தான். துரை வந்து ரொம்ப சௌக்கியமாக இருந்தால் தான் ரொம்ப காலத்துக்கு இந்த நகைச்சுவை மன்றம் நடக்கும். அதனால் அவருடைய சௌக்கியமும் முக்கியம். அந்த தலைவர் இவர் இருக்கார் ராஜவேலு, அவங்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு சௌக்கியமாக இருந்தால் தான் இந்த நகைச்சுவை இதெல்லாம் நடக்குங்கிறதுனால அதனால் இயல்புத்தன்மை மாறாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கிறது தான் இவங்களுடைய மெசேஜ். நம்முடைய இயல்புத்தன்மையிலேருந்து மாறாத வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கிட்டு போவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பெரிய உபதேசம்லாம் பண்ணுறதுக்காக வரல, அந்த தகுதியும் கிடையாது. அந்த இயல்புத்தன்மை மாறாமல் ஒரு மனுஷனுக்கு 200 தடவை குழந்தை இயல்பு சிரிக்கிற தன்மை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இயல்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கான்னு ஒரு மணி நேரமாக சோதனை பண்ணி பார்த்தோம்.